என் அன்பு குழந்தைகளுக்கு என் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களை தமிழ் வகுப்பிற்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பாடத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறிய கதை. நமது கை விரல்கள் எத்தனை? 10. நமது கை விரல்கள் 10. ஒரு கை விரல்கள் 5. சரி, ஒரு நாள் இந்த விரல்களுக்கெல்லாம் சண்டை வந்துச்சான். சுண்டி விரல் சொன்னிச்சான், எல்லாத்துக்கும் நான் தான் முன்னாடி போய் நிற்பேன் அப்படின்னுச்சான். எதுக்கு போய் அது முன்னாடி நிற்கணும்? நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழர்களோட பண்பாடே வந்தவங்களாம் வாங்கன்னு சொல்லி நமது இருகரம் கூப்பி வரவேற்போம். அப்படி தானேங்களா? ஆமாம். அந்த இருகரம் கூப்பி நம்ம வரவேற்பதற்கு முன்பு நம்மளுடைய விரல்கள் அனைத்திலும் முதலாவதாக நிற்பது நமது சுண்டி விரல். அதனால் அந்த சுண்டி விரல் சொன்னிச்சான், நான் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பேன், அதனால் இருக்கிற விரல்கள்லேயே நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அதுக்கு அடுத்த விரலான மோதிர விரல் அது சொன்னிச்சான், இல்லை உங்கள் எல்லாரோட நான் தான் பெரியவன். ஏன்னா மனிதர்கள் வாங்கக்கூடிய அனைத்து விலையுயர்ந்த மோதிரங்களை எனக்கிட்ட தான் போட்டு விடுறாங்க. அதனால் நான் தான் இருக்கிறதுலையே ரொம்ப விலை மதிக்க முடியாதவன், அதனால் நான் தான் இருக்கிறதுலே பெரியவன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அடுத்த விரல் சொன்னிச்சான், இல்லை உங்கள் எல்லாரோடையும் நான் தான் பெரியவன். ஏன்னா உங்கள் அனைவரையும் விட நான் தான் உயரத்தில் பெரியவனாக இருக்கேன் அப்படின்னு இந்த நடுவிரல் சொன்னிச்சான். அதுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆள்காட்டி விரல், அதுக்கு அடுத்த விரல் ஆள்காட்டி விரல், இல்லை நான் தான் பெரியவன், உங்கள் 4 பேர்த்த விட நான் தான் பெரியவன். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை ஆட்களையோ சுட்டி காண்பிப்பதற்கு என்னை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நான் தான் முன்னாடி போய் இவங்க அவங்க அப்படின்னு ஒருத்தரை சுட்டி காண்பிப்பதற்கு என்ன தான் பயன்படுத்துகிறாங்க. நான் தான் முன்னாடி போய் நின்று அதை சொல்கிறேன். அதனால் இருக்கிற எல்லாரை விட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இதை பார்த்துக்கிட்டே இருந்த கட்டை விரல், கடைசி விரலான கட்டை விரல் சொன்னிச்சான், இல்லை என்னால் நீங்கள் சொல்கிறத எதையுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா இருக்கிற எல்லாத்தோட நான் தான் பலசாலி. நான் இல்லாமல் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய முடியாது. யாரும் தனியாக நின்று எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால் இருக்கிறதுலையே நான் தான் பலசாலி, இருக்கிறதுலையே நான் தான் பெரியவனும் அப்படின்னு சொல்லி இந்த 5 விரல்களுக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சான். சண்டை நடந்துட்டு இருக்கப்ப அந்த நேரத்தை பார்த்து அந்த வீட்டுக்கு, அந்த ஏழை வீட்டுக்கு ஒரு பெரிய அரசர் வராரு. அந்த நாட்டோட அரசர் வராரு. ஸோ நம்ம தமிழர்களோட பண்பாடே என்னன்னு சொல்லியிருக்கோம், வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி நம்ம இருக்கை கூப்பி வரவேற்போம் இல்லையா? இங்கே தான் இந்த ஏழை விவசாயி வீட்டில் அந்த விரல்கள் எல்லாம் சண்டை போட்டுட்ருக்குதா. அந்த ஏழை விவசாயால் வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி கை கூப்ப முடியலை. ஏன்? இந்த 5 விரல்களும் சண்டை போட்டுட்ருக்கு. யார் பெரியவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டி நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கு. வீட்டுக்கு வந்த அரசரை இந்த ஏழை விவசாயால் வரவேற்க முடியலை. உடனே அந்த அரசருக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. ஒரு நாட்டோட அரசன், நானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவன் ஏன் என்னை வரவேற்கலை அப்படின்னு சொல்லி கோபமாகி உடனே ஆணை பிறப்பிக்கிறார். அந்த விவசாயியை தூக்கி அவரோட ஜெயிலில் போட்டு அவரோட கைகளை துண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
உடனே இந்த விவசாயி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே பயப்படுறாரு. ஐயோ, நம்ம வாங்கன்னு வாயால் சொன்னோமே, ஏன் நம்ம கைகளால் சொல்ல முடியலையே, நம்ம இன்னைக்கு கையை வெட்ட போகிறாங்களே அப்படின்னு. அப்போ தான் அந்த விரல்கள் எல்லாம் யோசிச்சிச்சு, ஐயையோ, நம்ம யாரும் பெரியவன் கிடையாது, இன்றைக்கி நம்ம செஞ்ச ஒரு சின்ன தவறால் இன்றைக்கி நம்ம கையையே வெட்ட போகிறாங்க, இன்றைக்கி நம்ம சாவ போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கக்கூடாது. நம்ம யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படின்ற பாகுபாடும் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்பயும் ஒற்றுமையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட பொருள். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருமை பன்மை. ஒருமை பன்மை என்னடா அது ஒருமை பன்மை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருக்கீங்க, இப்போயும் படிச்சிட்ருக்கீங்க. சிங்குலர் ப்ளூரல் தான். ஒருமை அப்படின்றா சிங்குலர், பன்மை என்றால் ப்ளூரல். அதையே அப்படியே நம்ம படிக்க போகிறது தான் இந்த ஒருமை பன்மை. இங்கிலீஷில் என்னத்தை படிக்கிறீங்களோ அதுதான் தமிழ்லையும் படிக்க போகிறீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை சொன்னோம்னா உடனே எழுதிடுவாங்க, அவ்வளோ ஈஸி. நீங்களும் எழுதிடுவீங்க, நீங்களாம் எழுதாமல் இருக்க மாட்டீங்க, நீங்களாம் சூப்பராக செஞ்சுருவீங்க. போன வகுப்புலையும் இலக்கணம் பார்த்தோம், இந்த வகுப்புலையும் இலக்கணம் பார்க்குறோம் அப்படின்னு போர் அடிக்குதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் மிஸ்ஸும் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இதை கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஒருமை என்றால் என்ன, பன்மை என்றால் என்ன? ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஒரே ஒரு ஆட்களை பற்றியோ சொல்லக்கூடியது ஒருமை. பன்மை அப்படிங்கிறது நிறைய அதிக அளவில் இருக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியது பன்மை. ஒரே ஒன்றை மட்டும் சொன்னால் அது ஒருமை, அதிக அளவில் இருக்கக்கூடியதை பற்றி சொன்னோம் அப்படின்னா அது பன்மை. இந்த பன்மைக்குள்ள வார்த்தை என்ன அப்படின்னா காயல், கல் அப்படின்ற 2 எழுத்து வார்த்தை தான் பன்மைக்குள்ளது. இந்த பாக்ஸ் பாருங்கள். ஒருமை பன்மை. கனி, கனிகள். கனி அப்படின்னா பழம். கனி என்றால் பழம். கனிங்கிறது ஒரே ஒரு பழம், அது எந்த பழமாக வேணாலும் இருக்கலாம். ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், திராட்சையாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு பழம். அப்போ பன்மை அப்படிங்கிறப்ப கனிகள், அந்த கனின்ற வார்த்தையை அப்படியே எழுதி பன்மைக்குள்ள வார்த்தை என்ன, காயில், அந்த கல்லை அப்படியே சேர்த்து எழுதிடணும். காயில்னு சொன்னாங்களே, அதனால் நம்ம எந்த இல் வேணாலும் போடலாம் அப்படின்னு போடக்கூடாது. இந்த பன்மைக்குரிய எழுத்து மத்தள இல்லு. இதே நீங்கள் குண்டு இல் போட்டிங்க அப்படின்னா அது ஸ்டோன், கல் அந்த குறிக்கும். அதனால் இந்த பன்மைக்குள்ள வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்து காயில் மத்தள இல், மறந்துடவே கூடாது. பன்மை அப்படின்னாவே கா இல் மத்தள இல் தான் போடணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் அதிக பிழை செய்வீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப மிஸ்ஸு சொல்கிறேன், பன்மைக்குள்ள வார்த்தை காயில், அந்த கல் அப்படின்ற வார்த்தையில் இல் அப்படிங்கிறது மத்தள இல் மட்டும்தான் உபயோகிக்கணும். அடுத்தது காய். காய் அப்படிங்கிறது ஒரு காய், அது எந்த காயாக வேணாலும் இருக்கலாம். அதை பன்மையில் நம்ம மாற்றும் பொழுது காய்கள், காய்கள் பன்மை. அப்படியே காயின்ற வார்த்தையை எழுதி அதுக்கு அருகிலேயே காயில் கல் அப்படின்னு சேர்த்துற போகிறோம். அடுத்தது குடை. இப்போ மழை நேரத்தில் ரொம்ப நமக்கு தேவையாக இருக்குது இல்லையா, அவசியமானதாக கூட இருக்குது குடை. ஒரே ஒரு குடையை சொன்னோம்னா குடை. இதே அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா நன்று, குடைகள் அப்படின்னு சொல்லுவோம். குடைகள் பன்மைக்குள்ள எழுத்து காயில். வெரி குட், நன்று. கா இல் மத்தள இல். அடுத்தது எலி. ஒரே ஒரு எலி இருந்துச்சுன்னா அது எலி, அதிக எண்ணிக்கையில் இருந்தால் எலிகள். புலி. புலிக்குள்ள பன்மை புலிகள். இந்த புலி அப்படிங்கிறது நம்மளோட தேசிய விலங்கு, நம்ம நாட்டின் தேசிய விலங்கு
புலி. ஏன் இந்த புலியை நம்ம தேசிய விலங்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, புலி வீரத்தில் சிறப்பு மிக்கது. அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், வீரர்கள் அனைவரும் வீரத்தில் அவ்வளோ சிறந்தவங்களாம், வலிமை மிக்கவர்களாம். அதனால தான் இந்த புலியை நம்ம நாட்டோட தேசிய விலங்காக வச்சுருக்காங்க. அடுத்தது வீடு. அது எந்த வீடாக வேணாலும் இருக்கலாம். குடிசை வீடாக இருக்கலாம், மாடி வீடாக இருக்கலாம், இல்லை ஓட்டு வீடாக இருக்கலாம். வீடுங்கிறது ஒன்றே ஒன்று. அதோட பன்மை வீடுகள். வீடு என்ற வார்த்தையை எழுதி அதற்கு அருகிலேயே பன்மை என்ற காயில் என்ற வார்த்தையை சேர்த்து எழுதிவிட்டால் பன்மை வார்த்தை வந்துவிடும். அடுத்தது நாடு. நாடு, நாடுகள். இப்போ நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. நீங்கள் ஜிகேயில் படிச்சிருப்பீங்க, கண்ட்ரிஸ் அண்ட் த கேபிட்டல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அடுத்தது கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி யூகேஜிலையும் படிச்சிருப்பீங்க. ஒரே ஒரு நாட்டை பற்றி பேசினா அது நாடு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளை பற்றி சொன்னோம் அப்படின்னா அது நாடுகள். அடுத்தது காடு, காடுகள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காடை சொன்னோம் அப்படின்னா பிச்சாவரம் காடு. ஓகேங்களா? அது இப்போ என்னென்னா, ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுனாமி வந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப அறிகுறி தெரிஞ்சிச்சான். அந்த பிச்சாவரம் காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுனாமி வந்துட்டு போனதில் நிறைய மரஞ்செடிகளை வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த காடு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காடுகளால் நிறைய பயன்கள் இருக்குது. ஸோ காட்டை அழித்து இப்போ நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, தொழிற்சாலைகள் கட்டுறாங்க. இந்த காடுகளை அழிக்கிறதுனால நமக்கு மழை வந்து நிறைய கிடைக்கிறதில்ல. மழை இருந்தால் தான் நம்ம செழிப்போடு இருக்க முடியும். மழை இல்லை அப்படின்னாக்க நமக்கு குடிநீர் பற்றாக்குறை நிறைய ஏற்படும். அதனால் நம்ம எப்பயும் காடுகளை அழிக்கக்கூடாது. ஒரு மரம் வெட்டுறோம் அப்படின்னா அதற்கு பதிலாக 100 மரத்தை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காடு, காடோட பன்மை காடுகள். அடுத்தது படை. படை, அதோட பன்மை படைகள். பள்ளி, பள்ளியோட பன்மை பள்ளிகள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுக்கும் பன்மை எழுதும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் காவும் மத்தள இல்லும் சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா அது பன்மை. கொடுத்துருக்கக்கூடிய ஒருமை வார்த்தையிலிருந்து பன்மைக்கு மாற்றும் பொழுது ஒருமை வார்த்தையை எழுதி பன்மை வார்த்தையான கா இல் என்ற எழுத்தை சேர்த்து எழுதிவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அப்படி தானே? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்காப்பா? ஓகே. இந்த படை, படை அப்படின்னா என்ன அப்படின்னா முப்படைகள் இருக்குது. படைகள் 3, முப்படைகள். அது என்னென்ன படை அப்படின்னா தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை. போருக்கு செல்லும்போது அந்த வீரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கூட்டி செல்வது தான் படை. வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது படை அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா தரைப்படை, இராணுவம். நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி போர் வந்துக்கிட்டே இருக்குது, சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தானேங்களா? ஸோ நம்ம இந்திய எல்லைக்கிட்ட இந்த வீரர்கள் நிற்பாங்க, இராணுவ வீரர்கள். பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம நாட்டை வந்து எதுவும் ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இராணுவ வீரர்கள் வந்து இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவங்க காவலர்கள். இவங்க நம்ம நாட்டுக்கு உள்ளேயே இருந்து யார் தப்பு செய்கிறா, யார் தவறு செய்கிறா, திருடுறாங்களா, கொலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காண்டி இந்த காவலர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருமே தரைப்படையை சேர்ந்தவங்க. இராணுவ வீரர்கள் வந்து நம்ம நாட்டு எல்லையில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க. இந்த காவலர்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவங்க இருவருமே சேர்ந்தது தான் தரைப்படை. அடுத்தது கப்பற்படை. இந்த கப்பற்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனவர்களை வந்து நம்ம இலங்கை போலீஸுங்க வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸில் பார்த்துருக்கலாம். அதனால் நம்ம கடல்களில் வந்து நம்ம எல்லை
நம்ம இந்திய எல்லை எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம கப்பற்படை நிற்பாங்க. கப்பல் கடல்கள் வழியாகவும் நம்மளை வந்து தாக்கக்கூடாது, மற்ற நாடுகள் வந்து நம்மளை எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்மளை கடல் வழியாக பாதுகாக்கக்கூடியவங்க தான் இந்த கப்பற்படையை சார்ந்த வீரர்கள். அடுத்தது விமானப்படை. தரை வழியாக வந்து நம்மளை தாக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தரைப்படை வீரர்கள் இருக்காங்க. அடுத்தது கடல் வழியாக வந்து நம்மளை தாக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கப்பற்படை வீரர்கள் இருக்காங்க. அடுத்தது விமானப்படை. ஆகாயம் மூலியமாக வந்து விமானம் வழியாக வந்து நம்ம நாட்டில் ஏதாவது பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விமான வீரர்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்க சீனாவுக்கும் நமக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வர பார்த்துச்சு. நம்ம எல்லைகளை நேபாளத்தில் வந்து அவங்க ஆக்கிரமிச்சிட்டு அது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சண்டைக்கு வர வந்தாங்க. இந்த சண்டை பெருசாக ஆக வந்துச்சு. ஆனால் வந்து நமக்கு மற்ற நாடுகள் வந்து நம்ம மேலே தப்பு, நம்ம இந்தியா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து நமக்கு உதவி செய்ய வந்தாங்க. அப்படி உதவி செய்ய வந்ததில் தான் ரஷ்யா வந்து நமக்கு போர் விமானங்கள் கொடுத்தாங்க. அந்த போர் விமானம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். எதுனாலும் வந்து உடனே அது வந்து தாக்கக்கூடியது. அதனால் இந்த மாதிரி எந்த நாட்டிலையும் இந்த விமானம் இல்லை, ரஷ்யாவில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரஷ்யா வந்து நமக்கு உதவி செய்ய வந்ததுனால சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பயந்துட்டு ஆகா இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சண்டையை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அடுத்தது நம்ம முப்படைகளும் சேர்ந்து முப்படை வீரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தினத்தில் கொடியேற்றுற அன்னைக்கு நம்ம செங்கோட்டை, டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு அணிவகுத்து வந்து கொடிக்கு மரியாதை செய்வாங்க. நம்மளும் வந்து இந்த சுதந்திர தினத்தில் வந்து நீங்களும் வந்து கொடியேற்றுறப்ப எல்லோரும் எழுந்திரிச்சு நின்று கொடிக்கு வணக்கம் செய்வோம் இல்லையா, மரியாதை கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த முப்படை வீரர்களும் எங்கே இருந்தாலும் இந்த சுதந்திர தினத்துக்கு செங்கோட்டைக்கு வந்து இந்த கொடிக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. அடுத்தது இது ரொம்ப ஈஸி. முன்னாடி பார்த்தேன் ஒருமையை வந்து பன்மையாக மாற்றக்கூடியது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அதோட ரொம்ப ஈஸிப்பா. என்ன அப்படின்னா நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அழகாக ஈஸியாக கொடுத்துருக்க ஒரு வார்த்தையிலேருந்து அடுத்த வார்த்தைக்கு மாற்றும் போது காயில் போட்டு எழுதிட்டோம். இப்போ நமக்கு அவங்களே ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. இம் அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தை அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, இம் அப்படின்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம பன்மைக்கு மாற்றும் பொழுது இம்முக்கு பதிலாக இங் போட்டு அப்படியே நம்ம பன்மைக்குள்ளே எழுத்து என்னது, வெரி குட், நன்று, காயில் போட்டு அப்படியே எழுதிட வேண்டியதுதான். அதுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கரம், மரம், தரம், இடம், தடம், வரம், குடம், படம், ஆரம், முகம். இப்படி இந்த வார்த்தைகளுக்கு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, அப்படிதானே, இம்முன்னு முடிஞ்சிருக்கு. இந்த இம் அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த இம்முக்கு பதிலாக இம்மும் அந்த உச்சரிப்பு ஒலி வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இங் அந்த இங்கு வந்து போட்டு அதுக்கு அருகிலேயே பன்மைக்குள்ள வார்த்தை என்னது, காயில். மத்தளையில் மறந்துடக்கூடாது. மிஸ்ஸு திரும்ப திரும்ப சொல்கிறேன், மத்தளையில் தான் போடணும், வேற இல் போடக்கூடாது. கரம், கரத்துக்குள்ள பன்மை கரங்கள். கரம் அப்படின்னா கை, நம்மளோட கை தான் கரம் அப்படின்னு சொல்கிறோம். கைகள் நமக்கு இரண்டு, ஒன்று இடது கை, மற்றொன்று வலது கை. இதை தான் கரம் அப்படின்னு சொல்கிறோம். கையை தான் கரம். அப்போ அதற்குள்ள பன்மை கரங்கள். அடுத்தது மரம், அதுக்குள்ள பன்மை மரங்கள். தரங்கள். தரம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ தேர்வு எழுதுறீங்க இல்லையா, உங்களோட ரேங்க் கார்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டிருப்பாங்க. அதுதான் தரம். உங்களுடைய குவாலிட்டியை சொல்லுது,
உங்களுடைய தரத்தை சொல்லக்கூடியது தான் இந்த வார்த்தை. அடுத்தது இடம், இடம் இடங்கள். அடுத்தது தடம், தடங்கள். இது தடம் அப்படிங்கிறது நம்ம ரயில் தண்டவாளங்கள் இருக்கு இல்லையா, அதை தண்டவாளத்தை தான் தடம் அப்படின்னு சொல்கிறோம். ரயில் செல்லக்கூடிய தண்டவாளத்தை தான் தடம் அப்படின்னு சொல்கிறோம். அதோட பன்மை தடங்கள். அடுத்தது வரம், வரங்கள். வரம் அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். இப்போ நீங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடைத்த வரங்கள், உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா கிடைத்தது ஒரு வரம். ஏன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் அம்மா அப்பா உடனே செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் உங்களுடைய அம்மா அப்பா, தாய் தந்தையர்கள். அவங்களுக்கு கிடைத்த வரங்கள் நீங்கள். அவங்க அப்போ எப்போ உங்களை ஐயோ என்னோட குழந்தை எனக்கு பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. என்ன திருக்குறள் ஞாபகம் இருக்கா? வெரி குட், சூப்பராக சொல்கிறீங்க. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல். ஸோ நீங்கள் இவனை மகனாக பெற்றெடுத்ததுக்கு இவன் தந்தை என்ன பாக்கியம் செய்தாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே தாய்க்கும் ஒரு குறள் இருக்குது. அது என்னன்றதை அடுத்த வகுப்பில் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். அடுத்தது குடம். குடம் அப்படின்னா நம்ம நீர் எடுத்து கொண்டு வீட்டில் வைக்கக்கூடிய குடம், நீர் நிரப்புவும் ஒரு பாத்திரம் குடம். அதனோட பன்மை குடங்கள். அடுத்தது படம், படங்கள். ஆரம், ஆரங்கள். முருகம், முகங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுக்கும் இம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதனால் அதை பன்மையில் மாற்றுறப்ப இங் க இல் அப்படின்னு போட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா? வெரி குட்பா, ரொம்ப ஈஸி. அடுத்தது ஒரு சின்ன ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மத்தள இல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது ரொம்ப எப்பயாவது தான் வரும் இந்த மாதிரி வார்த்தைகள். ஆள், நாள், முள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆள் அப்படிங்கிறது இல் இட்டா மாறும். மத்தள இல் இட்டா மாறும். ஆனால் பன்மையில் மாற்றுறப்ப அந்த எப்பயுமே பன்மைக்குள்ள வார்த்தை 2 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது எந்த வார்த்தையிலையுமே மாறாது. ஆட்கள், நாட்கள், முட்கள். இந்த மத்தள இல் முடிஞ்சால் அந்த இல்லு இட்டா மாறும். அதுக்கப்புறம் பன்மைக்குள்ளே அந்த எழுத்தை எடுத்து எழுதிட வேண்டியது தான். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியா? சரிப்பா. இதுக்கு ஒரு உதாரணங்கள் பார்ப்போம். கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம். ஒருமை, பன்மை. பழம், பழங்கள். நம்ம இம் அப்படின்னு முடிஞ்சாவே என்ன சொன்னோம்? நன்று, வெரி குட்பா, சூப்பர். இம் அப்படின்னு முடிஞ்சாவே இம்முக்கு பதிலாக இங் அப்படின்னு எழுதி பன்மைக்குள்ள எழுத்துக்கள் காயில். வெரி குட், அது அப்படியே போட்டாச்சு. அடுத்தது நிறம். நிறம் அப்படின்ற வார்த்தையும் இம்மில் முடிஞ்சிருக்கு. இம்மு வந்தாவே இங்கா மாற்றிக்கணும். நிறங்கள். அடுத்தது பறவை, பறவைகள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மலர், மலர்கள். அப்படியே பன்மைக்குள்ள செடிகள். பேருந்து, பேருந்துகள். மலை, மலைகள். இது வரைக்கும் ரொம்ப ஈஸி, அப்படி தானே? முதலில் இருக்கக்கூடிய 2 வார்த்தை மட்டும் இம்முன்னு முடிஞ்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இம்முன்னு முடிஞ்சால் அதோட ஒலிப்பு முறையை கேட்டு இம்மு இங்கா மாறிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இங்கு பன்மைக்குள்ள எழுத்துக்கள் காயில் போட்டு அழகாக எழுதியாச்சு. அடுத்தது மற்ற எல்லாமே சாதாரணது. யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்கள் எழுதக்கூடியது பன்மை. அப்படியே ஒரு வார்த்தை வந்தால் அதோட பன்மை எழுத்தை சேர்த்து அப்படியே எழுத வேண்டியது தான். அடுத்தது கல், க இல், கல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மத்தளையில் வந்தால் இட்டா மாற்றணும். அடுத்தது குண்டியில் வந்துச்சுன்னா இர்ரா மாற்றணும். குண்டியில் வந்தால் இர்ரா மாற்றணும். கல், கற்கள். நிலம், நிலங்கள். பல், பற்கள். மனிதர்,
மனிதர்கள், உணவு உணவுகள், கதை கதைகள், எண் எண்கள், பந்து பந்துகள், பூ பூக்கள், தேனீ தேனீக்கள். இப்படி நமக்கு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஈஸியா? சரி, இதில் எப்படி வினாக்கள் எடுப்பாங்க அப்படின்னா, ஒருமையை கொடுத்து அதற்கான பன்மை சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் நீங்களே இந்த வீட்டு பாடத்தை செஞ்சு பாருங்கள். ஒருமை பன்மை சொற்களை இணையுங்கள், பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையுங்கள் அப்படின்னா சேர்க்கிறது, பொருத்துறது, பொருத்துக அப்படிங்கிறத தான் நம்ம இணையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருமை பன்மை, ஒருமையெல்லாம் ஒரு பக்கமும் பன்மையெல்லாம் ஒரு பக்கமும் கொடுத்தாச்சு. இலை, இலைக்கான பன்மை என்ன? இலைகள். அடுத்தது பூ, செடி, பழம், காய், மரம், குடம், நாய், மீன், காய்கள், பழங்கள், நாய்கள், குடங்கள், கொடிகள், மரங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். ஒருமைக்கேற்ற பன்மையை இணையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வினா கேட்கலாம். அடுத்தது இன்னொன்று என்ன வினா கேட்கலான்னா, ஒருமைக்கேற்ற பன்மையை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுக, ஒருமைக்கேற்ற பன்மையை எழுதுக அப்படின்னு. இப்போ ஒரு ஒருமை கொடுத்துருக்காங்க. ஒருமைன்ற வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த தடத்துக்குள்ள பன்மை என்ன? தடங்கள் அப்படின்னு நம்ம எழுதணும். சென்ற வகுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முக்கியம் அப்படிங்கிறதுக்கே இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களை, தமிழ் வார்த்தைகளை பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும் வாசிப்பதற்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் எது? தமிழ் எழுத்துக்கள். தமிழ் வார்த்தைகளை பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் இந்த தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நீங்களாகவே எழுத்துக்கூட்டி அழகாக வாசிச்சிருக்கலாம். அதனால தான் தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். இப்போ அந்த தமிழ் எழுத்துக்கள்ப்பா, நீங்கள் எந்த ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு தேர்வு வச்சு உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இந்த டிஎன்பிசி அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் நிறைய நடக்கும். அதிலலாம் இந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட வினாக்கள் கேட்பாங்க. எப்படியாப்பட்ட வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா, 12 டக்குன்னு நமக்கு தெரியும். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. ஏன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் எழுத்துக்கள் 247. சரிங்களா? இந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு 2ஆம் பருவ தேர்வு முதல் பருவ தேர்வை முடிச்சிட்டிங்க. 2ஆம் பருவ தேர்வுலையும் இந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இந்த ஒருமை பன்மையில் நம்ம பார்த்ததும் நீங்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு செல்லும் பொழுது இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, உங்களுக்கு சாதாரணமாக எழுதக்கூடிய அந்த காயில் சேர்த்து எழுதுறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இம் என்ற வார்த்தையில் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு இங் க இல் சேர்த்து எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு. அதே மாதிரி இப்போ மத்தள இல்லோட முடிஞ்சிச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னு இப்போ எந்த எழுத்தில் முடிஞ்சு அதற்கு பன்மை கேட்டாலும் உங்களால் தாராளமாக எழுத முடியும். இந்த மாதிரி இலக்கணம் வகுப்புகளை மட்டும் ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை திரும்ப திரும்ப கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு
கொஞ்சம் புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நீங்களாம் இப்போ வகுப்பில் நேராக இருந்தீங்க அப்படின்னா மிஸ்ஸு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே அதுக்கான விடையை நீங்களாகவே சொல்லிடுவீங்க. மிஸ்ஸு எழுதுறதுக்குள்ளேயே நீங்களே சொல்லிடுவீங்க. ஆனால் இப்போ வந்து இதை நீங்கள் கொஞ்சம் நிறைய ஒரு 2-3 முறைக்கு மேலே போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக மிஸ்ட்டை கேளுங்கப்பா, தயங்கவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே நீங்களே நாங்கள் இதை சொல்லணுன்றதே இல்லை. ஏன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், எது எப்போ கேட்டாலும் உடனே டவுட்டுனா எழுந்திரிச்சு நீங்கள் உடனே கேட்கக்கூடியவங்க, நீங்கள் கேட்கணுன்னு நாங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கோம். அதை மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் மிஸ்ட்டை எப்போ வேணாலும் கேளுங்க. ஓகேங்களாப்பா? நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.